என்னம்மா இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேள்? உங்களுக்கு ஃபோன் வரலையா? ஃபோன் எதுவும் வரலையேம்மா. அம்மா அழைச்சுதான் வந்திருக்கோம். அவளே அழைச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண என்ன இருக்கு? சரி விடுங்க, வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். உள்ள ஒரு பூஜை நடந்துட்டு இருக்குமா, அது முடிஞ்சதும் உங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாட்? யாரோ ஒருத்தருக்காக நாங்க காத்துட்டு இருக்கணுமா? இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா, அப்புறம் உங்க பூஜை தான்மா. எங்க பூஜை இப்ப உடனே நடந்தாகணும், அவ்வளவுதான். டே வாடா. மாமா கொஞ்சம் இருங்கம்மா, நானே போய் அவங்க கிட்ட கேக்குறேன். நீ வா. அம்மா, கோவில் பிரகாரத்தை ஒரு தடவை சுத்திட்டு வந்துடலாமாமா? சுப்பு சுப்பு, கோயில உட்காந்துக்கிட்டு போன நோண்டிட்டு இருக்க. கோயிலுக்கு வந்ததுலேருந்து ஃபோனில் மெசேஜே பார்க்கல. கடை முதலாளி திடீர்னு அர்ஜென்ட்டாக ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாருன்னா அதான் பார்க்குறேன். ஐயே, ரொம்ப முக்கியம். நம்ம இங்க வந்திருக்கிறது நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக. நான் மட்டும் வேணும்னா சாமி கண்ணை திறக்க மாட்டேங்குதோ என்னவோ, நீயும் சேர்ந்து நல்ல மனசார வேணும். வேண்டு. சரி. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எங்க போனாரு இந்த பூசாரி? எனக்கு என்ன தெரியும்? வந்துட்டார். சாமி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அம்மனுக்கு மடியேந்தி நேர்த்தி கடன் பண்றதுதான் பாக்கி. ஒரு 10 நிமிஷம் வெளியில இருந்துட்டு வாங்கம்மா, இவங்க பூஜை முடிச்சதும் உங்க பூஜையை பண்றேன். சீக்கிரம் எந்திரிங்க, உங்க சாமான்லாம் எடுத்து வைங்க. இப்போ எங்க பூஜை. ஒரு 10 நிமிஷமா, பூஜை இப்ப முடிஞ்சிரும். உடனே நாங்க கிளம்பிடுவோம். சாமி, என்ன இதெல்லாம்? அங்க என்ன கேள்வி? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷம் தாமா, எங்க பூஜை இப்ப முடிஞ்சிரும். உடனே நாங்க கிளம்பிடுவோம். உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதா? உங்க பூஜை முடியற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? போக சொல்லுங்க அவங்கள. நான்சென்ஸ். என்னமா இப்படி பேசுறீங்க நீங்க? கோயிலும் கூட பார்க்காம என்னமா ரொம்ப அதிகாரமா பேசுறீங்க? பூஜை செய்யதான் நாங்களும் வந்திருக்கோம். உங்களுக்கு முன்னாடியே வந்தாச்சு நாங்க. பூஜை நாங்க பண்ணிட்டு அப்புறம் நீங்க பண்ணலாம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எங்களை வெளியே போக சொல்றதுக்கு நீங்க யாருமா? என்னது? நான் யாரா? ஹலோ, எங்க அக்கா யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? சாமி முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். நாங்களும் கார்ல தான் வந்திருக்கோம். பெருசா பேச வந்துட்டீங்க. சாமி, நீங்க ஆரம்பிங்க. இல்லம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவங்க இந்த கோவிலோட, நாங்க இந்த கோயிலோட ட்ரஸ்டி. என்ன சுப்பு, கேட்டியா? இந்த கோயிலு இவளோட தான். அம்மா தாயே, இந்த கோயிலு அம்மனோடது. அர்ச்சகரே, நீங்க அவங்கள அனுப்புறீங்களா இல்லையா? இத பாருங்க சாமி, நாங்க பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்கோம். பாதியில எல்லாம் போக முடியாது. கோபி, இவங்க எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்காங்களாம். எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசிடுவாக்கா. தூக்கி வீசு. ஏய், கைய வச்சு போடுற தைரியம் தான். உன் கைய உடைச்சு அம்மனுக்கு உண்டியல போடல. என் பேர் புஷ்பா இல்ல. வீசா, நம்ம வீசா. புஷ்பா, கத்தாத. இது கோயில், இங்க பக்தி தான் முக்கியம். யாரு பெரியவங்கன்ற ஈகோக்கெல்லாம் இடம் இல்லை. நாம கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம், அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நாம வந்து நிம்மதியா பூஜையை பண்ணுவோம். நீ சும்மா இரு சுப்பு. சாமி, நாங்க தான் முதல்ல வந்தோம். பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்கோம். எங்களுக்கு முதல்ல பூஜை சீக்கிரம் முடிங்க, அதுக்கப்புறம் அவங்க பூஜை செய்யுங்க. திடீர்னு பாதியில போக சொன்னா அது எங்களுக்கு அபசகுணமா தோணாதா? அம்மா, எதுக்கு இப்ப பிரச்சனை? இது கோவில், நம்ம வெளியே காத்திருப்போம். அப்புறம் வந்து நிதானமா சாமி கும்பிடலாம். அது இல்லடி அனு. அம்மா. புஷ்பா, அம்மா, நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது நம்ம எங்க இருந்தாலும் கிடைக்கும். வாங்கம்மா போலாம். எழுந்துரு. தட்டு எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் இருங்க. அர்ச்சகரே, முதல்ல இவங்களோட பூஜை பண்ணிடுங்க. மோமன்லா, மான்சி, முதல்ல வந்தது அவங்கதான். அவங்க பூஜை நடக்கட்டும். சாமி முன்னாடி யாரும் பெரியவங்களோ சின்னவங்களோ கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான்.
முதல்ல இவங்களோட பூஜை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னீங்கம்மா. இப்படி பேசி நீங்க இன்னும் பெரியவங்களாயிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு இங்க எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குது. ஏமா இவங்களை பார்த்தாவது நீ கொஞ்சம் கத்துக்கூடாதா? அம்மா விடுமா, ஏமா இப்படி பேசுற? அட இவ ஒருத்தி, உனக்கு இதெல்லாம் புரியாதுடி. அம்மா வாங்க உங்க பூஜையை முடிச்சிடலாம். போங்க. அனு, பெரியவங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சுப்பு சுப்பு இரு. அம்மா அந்த புடவை நீங்க பூஜை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஐயே, உனக்கு யாருமா இந்த தொண்டைய கொடுத்தது? வாயை திறந்தால அப்படியே காதே கிளியுது. அம்மா தாயே, இதுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுங்க முதல்ல. இவெல்லாம் புஷ்பா வா. நீ விடு. நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ரொம்ப வருஷம் கூடவே இருந்து பழகுன மாதிரி தோணுது. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்கம்மா. நல்லபடியா இருக்கட்டும். சுப்பு, கவனிச்சியா? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அத சொல்லல. அங்க
அந்த அம்மா வச்சிருந்த தாம்பூல தட்டுல ஒரு சேலை இருந்ததே, அதை கவனிச்சியான்னு கேட்டேன். இல்லையே. அதானே, நான் கட்டியிருக்கிற புடவையே நீ சரியா பார்க்க மாட்டேன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சுப்பு, அவங்க தாம்பூல தட்டுல இருக்கிற சேலை சூர்யா சாருக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தோம்ல, அது டிட்டோ அதே சேலை மாதிரியே இருந்தது. இவ ஒருத்தி தேவனந்தன் சாரீஸ் எவ்வளோ இருக்கும் இந்த ஊருக்குள்ள. அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க அது மாதிரி ஒரு சாரி வாங்க மாட்டாங்களா? ஆமால. போரூரை சேர்ந்த ராமையா குடும்பத்தினர் சார்பாக பையனுக்கு 500 ரூபாய் மொய் வைத்துள்ளார்கள். மணமக்களுக்கு மொய் வைக்க விரும்புபவர்கள் வந்து தாராளமாக செய்யலாம். எனது பையனுக்கா? ஆமா, சிவன் தான் பையன், பார்வதி தான் பொண்ணு. அவங்க 2 பேருக்கு தானே இங்க கல்யாணம் நடக்குது. மொய் கொடுக்கறவங்க பேரை மைக்ல சொல்லுவாங்களா? ஆமா. சுப்பு சுப்பு, செம்ம ஜாலியா இருக்கும் போல. வா, நம்மளும் மொய் கொடுக்கலாம். அனுமா வா. அனு வா 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 வா. போ. சுப்பு, நீ யார் கொடுக்க போற? நான் பார்வதிக்கு. இந்தா, பார்வதிக்கு 100 ரூபாய். சுப்பிரமணியம். சுப்பிரமணி அவர்கள் பார்வதிக்கு 100 ரூபாய் மொய் வைத்துள்ளார்கள். இந்தா. அனு, இந்தா உன் கையாலே கொடு. அனு சுப்பிரமணியன் 100 ரூபாய் சிவனுக்கு. அனு சுப்பிரமணியன் அவர்கள் சிவபெருமானுக்கு 100 ரூபாய் மொய் வைத்துள்ளார்கள். சாமி, இந்த பூஜை தினமும் நடக்குமா? இல்லம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருக்கல்யாண உற்சவமா இது. இந்த பூஜை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இது பார்வதி பரமேஸ்வரன் கல்யாண உற்சவம். பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாண உற்சவம் நடக்கிறது. இந்த கோவிலுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணும் பையனும் வந்து சேவிச்சா, அதுலயும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளாச்சு. இன்னைக்கு யாரு பூஜை பண்ணி சேவிக்கிறாளோ அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். சுப்பு, அனு பேர்ல ஒரு பூஜை பண்ணலாமா? நிச்சயம் பண்ணலாம். இது அனு, என் பொண்ணு. அவ பேர்ல ஒரு பூஜை பண்ண சாமி. உங்க பொண்ணாமா? ஆமா. ஆகட்டும்மா, பேஷா பண்ணிரலாம். நம்பிக்கையோட மனசார வேண்டிங்கோ. धाज्योभावानं वहीयते धान्यं धनं वसं बहुपुत्ररापं दशंवत्सरं दीर्घमायुः दीर्घायुरस्तु मे शीघ्रमेव कल्याणप्राप्तिरस्तु.
பாருங்கோ, பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப விசேஷமானது. இத பார்க்கறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். இது நீங்க செஞ்ச பாக்கியம். உங்களுக்கு பார்வதி பரமேஸ்வரன் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த க்ஷணம் இங்க இருக்கேள். நீங்க வேண்டின்ற மாதிரி உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் சீக்கிரமே அமையும். சாமி, நீங்க சொல்றது அந்த அம்மனே வந்து நேர்ல சொல்ற மாதிரியே இருக்கு சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பொண்ணு கையில இருக்கிற மாலையை கொண்டு போய் வீட்டுல சுவாமி முன்னாடி வச்சு தினமும் பூஜை பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த பூஜை பண்ணோம்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வர வரைக்கும் பூஜை பண்ணுங்கம்மா. சாமி, மாலை வாடி போயிடாதா? பரவாயில்லம்மா, தினமும் பூஜை பண்ணுங்க. கல்யாணமான பின்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணுமா கோவிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறதா வேண்டிங்க. பகவான் ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே கல்யாணம் கூடி வந்துடும். அர்ச்சகரே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அனுமா, அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஒரு நிமிஷமா, சுவாமிக்கு சாத்தின மாலைய கையில வச்சுட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுமா. இந்த பழத்தையும் மாலையும் கொடு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது, பேசக்கூடாது, பேச முயற்சி கூட பண்ணக்கூடாது.